சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ஷங்கர் பார்த்திங்க அப்படின்னா, வேலுவை வந்து ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி, "நீ வந்து சக்தியோட அம்மா, அப்பா 60ஆம் கல்யாணுக்கு போய் அட்டன் பண்ணு. சக்தியை விட்டு நீ விலகிராத. நீ எப்படி அவளை விட்டு விலகுறியோ, வாழ்க்கை வந்து சீக்கிரம் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். அதனால சக்தியை வந்து நீ விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவள் உன்னை புரிஞ்சுக்காம தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கா. அதனால நீ எப்படியாவது பேசி சக்தியை வந்து பார்த்த அப்படின்னா, உன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி பண்ணணும். அதனால நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஷங்கர் வந்து வேலுவை கட்டாயப்படுத்துகிறாங்க. வேலுவும் ஷங்கர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா சக்தி வந்து வேலுவை வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸ் பேப்பர் வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வேற சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வேலு வந்து எப்படி சக்தி கூட சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்புச்செல்வன் சார் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து நிறையா பொண்ணுங்க ஃபோட்டோவை காமிச்சு, "உனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், உனக்கு கல்யாண வயசாயிருச்சு, ஒழுங்காக ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணு" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அன்பு சார் பார்த்திங்க அப்படின்னா, "இப்போ எதுக்குமா எனக்கு பொண்ணு தெரியும், நான் உங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்போ நீ இந்த பொண்ணையாவது லவ் பண்ணுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அது லவ் இல்லை, அது ஒரு அன்பு மாதிரி தான். ஆனால் அந்த பொண்ணை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணுறாளா, என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய் பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் சொல்கிறாங்க. சரி, அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு உன்னை பிடிக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அன்போட அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ அன்பு பார்த்திங்க அப்படின்னா அவரோட லவ் வந்து தேன்கிட்ட சொல்லுவாரா? சொன்னதுக்கப்புறம் தேனோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.